அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிக்கலில் அனுர எதிர்பாராமல் சூழ்ந்த 2 பேரும் ஆபத்துக்கள். சிறந்த ராஜபக்ஷவின் பாரிய நிதி மோசடி கோப் குழுவில் அம்பலம், பெயரை கூட சொல்ல தயங்கும் அதிகாரிகள். தாஜுதீன் கொலை வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவின் வீடு. தங்க அடகு கடன் தொடர்பில் மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு. டீசலின் விலை எதிர்வரும் நாட்களில் ₹50 வரை அதிகரிக்கும் அமெரிக்கா எம்பி எச்சரிக்கை. அதிகரிக்கும் இணையதள நிதி மோசடிகள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. வெள்ளை மாளிகை துப்பாக்கி சூட்டாளர் அடையாளம் காணப்பட்டார். பேச்சில் மீண்டும் தடங்கல், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிட மறுக்கும் ஈரான். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஹாங்காங் சென்ற விமானத்திற்கு நடுவானில் ஏற்பட்ட நிலை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலை தீவிரமாக கவனிக்கப்பட்டு வருகின்றது. டாலரின் பெறுமதி நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் நிலையில் இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து வருகின்றது. நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் அழுத்தத்தில் இருப்பதாக பொருளாதார வட்டங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க டாலர் வலுப்பெறுதல், இறக்குமதி செலவுகள் அதிகரிப்பு மற்றும் வெளிநாட்டு வருமானம் குறைவு ஆகியவை இலங்கையின் நாணய நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடும் என எச்சரிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் அரசியல் தளத்திலும் புதிய அழுத்தங்கள் உருவாகியுள்ளன. சமூக வட்டாரங்களில் அதிகரிக்கும் விமர்சனங்கள், அரசாங்க தீர்மானங்களுக்கு எதிரான கருத்துக்கள் மற்றும் நிர்வாக சவால்கள் ஆகியவை அரசுக்கு கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தும் நிலை உருவாகியுள்ளது. மக்கள் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதால் ஒவ்வொரு அரசியல் முடிவும் தீவிர கவனத்துடன் பார்க்கப்படுகின்றது. அரசின் எதிர்கால நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதார திசையையும் அரசியல் நிலைத்தன்மையையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் இந்த புதிய அரசாங்கம் தன்னை இடதுசாரி மாறோடு அடையாளப்படுத்திக் கொண்டாலும் அதற்கு நேர் எதிர்மறையாக செயற்படுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் KT கணேசலிங்கம் தெரிவித்தார். மேலும் இலங்கையின் ஆட்சித்துறை என்பது மேல்நிலை வர்க்கத்தினால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமான கோல்டன் பாலர் பாடசாலை அமைந்துள்ள மாளிகாவத்தை தொடர்மாடி குடியிருப்பு கட்டிடத்தை குறைந்த கட்டணத்துக்கு குத்தகைக்கு பெற்றுக்கொண்டதில் அரசாங்கத்திற்கு பல லட்சத்திற்கு மேல் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கோப் குழுவில் தெரியவந்துள்ளது. தேசிய வீடமைப்பு அதிகார சபை குறித்தான இந்த கட்டடத்தின் 65ஆம் எண் கட்டடம் 1999ஆம் ஆண்டு முதல் குத்தகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டது. அன்று 1 மாதத்துக்கான கட்டணமாக ₹3000 அறவிடப்பட்டுள்ளது. குறித்த கோல்டன் பாலர் பாடசாலை லாப நோக்கமற்று சேவை நோக்கத்தில் நடத்தி செல்வதாக தெரிவித்தே இந்த குறைந்த விலைக்கு குறித்த கட்டடம் வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் கோல்டன் பாலர் பாடசாலை கட்டணம் அறவிடப்படும் தனியார் பாலர் பாடசாலை ஆகும். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு அவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தில் கட்டடத்தை வழங்க முடியாது. ஆனாலும் சேவை நோக்கம் கருதி இரு பகுதியினரும் ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். பாலர் பாடசாலைக்கு கொடுக்கப்பட்ட கட்டடம் 65ஆம் எண் கொண்ட பகுதி மட்டுமாகும். ஆனால் எண் 75, 76 கட்டடங்களும் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கட்டடத்தை உடைத்து திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்வதற்கு எதுவித அனுமதியும் கிடையாது. அரசாங்க கட்டடத்தை உடைத்து திருத்தி அமைத்தல் சட்டவிரோத செயலாகும். அதற்கும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாளிகாவத்தையில் அமைந்துள்ள இந்த பாலர் பாடசாலை கட்டடம் 2018 சந்தை மதிப்பீட்டின்படி 1 மாதத்திற்கான குத்தகை ₹1,77,000 ஆகும். ஆனாலும் ₹30,000 வழங்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட 2028ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகளுக்கு மேலாக மட்டும் 54 லட்சத்திற்கும் மேல் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது. கோப் குழுவில் குறித்த கோல்டன் பாலர் பாடசாலை யாருடைய பெயரில் உள்ளது என்று கேட்டபோதும் தேசிய வீடமைப்பு அதிகார சபை அதிகாரிகளின் பெயரை சொல்ல தயங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த அதிகாரிகள் ஆவணங்கள் ஏதும் கொண்டு வரவில்லை என தெரிவித்துள்ளதுடன் இந்த மோசடி தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும் என கோப் குழுவின் தலைவர் அறிவித்துள்ளார்.
பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜ்தீனின் கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமான இல்லம் ஒன்று குறித்து பொது நிறுவனங்கள் பற்றிய நாடாளுமன்ற குழுவில் சர்ச்சைக்குரிய மற்றும் அதிரடி தகவல்கள் சில வெளியாகியுள்ளன. குறித்த வீடு கொழும்பு மாதா பாதையில் தொடர்மாடி குடியிருப்பில் அமைந்துள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கொழும்பு தெற்கு பகுதியில் மாதா வீதியில் அமைந்துள்ள தொடர்மாடி குடியிருப்பில் 1999 ஆண்டு அன்று அமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரில் இந்த வீடு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. வீட்டுக்காக வழங்கப்படும் கார்டில் மஹிந்த ராஜபக்ஷ என பெயர் குறிப்பிடப்பட்டு அன்றைய பெறுமதியாக 45 லட்சம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பணம் செலுத்தியதற்கான எதுவித ரசீதுகளும் இணைக்கப்படவில்லை என கோப் குழுவில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய நிலையில் குறித்த வீட்டுக்கான ஆவணங்கள் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தென்பகுதி அலுவலகத்தில் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை நடத்தி குறித்த ஆவணங்கள் எப்படி காணாமல் போனது மற்றும் அது தொடர்பான தகவல்களை தேடி பார்க்குமாறு கோப் குழு அதிகார சபைக்கு அறிவுறுத்தியுள்ளது. தங்க கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மற்றும் மதிப்பு விகிதத்தை 70% குறைக்க இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கையின் நிதி தொகுதியின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதையும் அபாய மேலாண்மையையும் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டின் 16ஆம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் பிரிவின்படி நிதி மேற்பார்வை அதிகாரியாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவின் கையொப்பத்துடன் இந்த புதிய அறிவுறுத்தல் கோவை வெளியிடப்பட்டுள்ளது. இன்று முதல் இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், உரிமம் பெற்ற விசேட வங்கிகள் மற்றும் உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் இந்த விதியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் புதிதாக வழங்கப்படும் தங்க கடன்கள் மற்றும் புதுப்பிக்கப்படும் தங்க கடன்கள் ஆகிய அனைத்திற்கும் இந்த 70% அதிகபட்ச எல்லை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடகு வைக்கும் வசதிகள், தங்க கடன்கள் மற்றும் தங்கத்தை பிணையாக வைத்து வழங்கப்படும் வேறு எந்தவொரு கடன் அல்லது நிதி வசதிகளும் இந்த புதிய உத்தரவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. தங்கத்தின் மதிப்பாக அதன் தற்போதைய சந்தை மதிப்பை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடன் வழங்கப்படும் நேரத்தில் செய்யப்படும் மதிப்பீடானது பிணையாக வைக்கப்படும் தங்கத்தின் துல்லியமான மற்றும் நியாயமான மதிப்பை பிரதிபலிக்கின்றது என்பதை வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தை மதிப்பிடுவதற்காக தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் விவேகமான நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றுமாறும் அந்த நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் 1 லிட்டர் டீசலின் விலை அண்ணளவாக 150 ரூபாய் வரை உயரக்கூடும் என்றும் இதனால் மக்களின் வாழ்க்கை செலவு மேலும் அதிகரிக்கும் என்றும் SM மரிக்கார் MP எச்சரித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் மேற்கொண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், குறைந்த மின்சார கட்டணம், குறைக்கப்பட்ட வரிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு நிவாரணங்களை பொதுமக்களுக்கு நிவாரணமாக அளிப்பதனை வாக்குறுதி அளித்த இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. இருப்பினும் செலவுகளை குறைப்பதற்கு பதிலாக தற்போதைய ஆட்சியின் கீழ் மின்சார கட்டணங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் குடிநீர் கட்டணம் மற்றும் எரிபொருள் விலைகளில் மேலும் உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. ரூபாவின் மதிப்பு சரிவு மற்றும் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள் காரணமாக வரும் வாரங்களில் இறக்குமதி பொருட்கள், மருந்துகள், உணவுப் பொருட்கள் மற்றும் விவசாய உள்ளீடுகளின் விலைகள் அதிகரிக்கும். ரூபாவின் மதிப்பு சரிந்தால் நாட்டின் கடன் சுமை கடுமையாக அதிகரித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதிலிருந்து டாலர் மதிப்பு 292 ரூபாவிலிருந்து 336 ரூபாவையும் தாண்டி உயர்ந்துள்ளமையும் குறிப்பிடப்படுகின்றது. இணையம் மற்றும் சமூக வலைதளங்களூடாக இடம்பெற்று வரும் நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை இலங்கை காவல்துறை விடுத்துள்ளது. டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகள் மற்றும் பல்வேறு இணையதளங்களூடாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இத்தகைய மோசடிகளில் ஈடுபடுவோரை கைது செய்யும் நோக்கில் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை மா அதிபரால் விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மோசடிகள் தொடர்பான தகவல்களை கணினி குற்ற விசாரணை பிரிவின் 0112300075 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அறிவிக்க முடியும் என காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 0718529118 மற்றும் 0718591765 ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் மூலமும் தகவல்களை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, நுவரெலியா உள்ளிட்ட மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு வெளியே நடந்த துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து பாதுகாப்பு படையினரால் சுடப்பட்ட உயிரிழந்த சந்தேக நபரை பாதுகாப்பு படையினர் அடையாளம் கண்டுள்ளனர். அந்த சந்தேக நபர் 21 வயதான நசீர் பெஸ்ட் என கூறப்படுகின்றது. நசீர் பெஸ்ட் இதற்கு முன்னர் ஜூலை 2025 வெள்ளை மாளிகைக்குள் வலுக்கட்டாயமாக நுழைய ஒரு தீவிர முயற்சியை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. அப்போது அமெரிக்க ஜனாதிபதியின் பாதுகாப்பு படையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மத்திய கிழக்கு போர் பதற்றத்தை முடிவிற்கு கொண்டுவரும் வகையில் அமெரிக்கா முன்மொழிந்துள்ள அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தன்னிடமுள்ள சக்தி வாய்ந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பை கைவிட ஈரான் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ள போதிலும் அந்த செய்தியை ஈரான் நிராகரித்துள்ளது. தெஹ்ரான் தனது அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை ஒப்படைக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்று ஒரு மூத்த ஈரானிய வட்டாரம் ஞாயிற்றுக்கிழமை ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தது. அமெரிக்காவுடனான பூர்வாங்க ஒப்பந்தத்தில் ஈரானின் அணுசக்தி பிரச்சினை இடம்பெறவில்லை என்றும் அந்த வட்டாரம் கூறியது. இறுதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் அணுசக்தி பிரச்சினை குறித்து விவாதிக்கப்படும், எனவே அது தற்போதைய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஹாங்காங்கிற்கு சென்ற தனது விமானங்களில் ஒன்று கடுமையான காற்றழுத்த சுழற்சியை சந்தித்ததாகவும் இதில் 10 பேர் சிறு காயங்களுடன் தப்பியதாகவும் கேத்தே பசிபிக் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. பிரிஸ்பேன் விமான நிலையத்திலிருந்த ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த ஏர்பஸ் A350-900 ரக விமானமான கேத்தே பசிபிக் CX-156 விமானத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தகவல்களின்படி விமானம் தரையிறங்குவதற்கு சுமார் 2 மணி நேரத்திற்கு முன்பு விமான பணியாளர்கள் உணவு பரிமாறுவதற்கு தயாராகி கொண்டிருந்த போது இந்த காற்றழுத்த சுழற்சி ஏற்பட்டது. இதனால் உணவுப் பொருட்களும் உணவு வண்டிகளும் விமான பொருட்களும் விமானம் முழுவதும் தூக்கி வீசப்பட்டன. இந்த சம்பவத்தின் போது 6 விமான பணியாளர்களும் 4 பயணிகளுக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டதாக கேத்தே பசிபிக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானம் ஹாங்காங்கில் பாதுகாப்பாக தரையிறங்கிய பின்பு காயமடைந்தவர்களில் 8 பேர் முன்னெச்சரிக்கை மருத்துவ பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். விமானத்தில் இருந்த பயணிகள் இந்த காற்றழுத்த சுழற்சியை திடீரெனவும் தீவிரமாகவும் இருந்ததாக விவரித்ததாகவும் சிலர் இந்த அனுபவத்தை கட்டுப்பாட்டற்ற வீழ்ச்சிக்கு ஒப்பிட்டதாகவும் கூறப்படுகின்றது. விமானம் வந்தடைந்ததும் மருத்துவ பணியாளர்கள் விமானத்தை பரிசோதித்ததாகவும் இந்த சம்பவம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது. வேறு எந்த அசம்பாவிதமுமின்றி விமானம் ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.